First of all, I would like to thank the management and that all the parents for giving this wonderful opportunity. கூப்பிடும்போதே ரொம்ப தெளிவாக ஒரு சில வார்த்தைகள்னு சொன்னாங்க. அப்படின்னா அதிகமாக பேசக்கூடாதுன்னு முதல்ல என்னதுன்னா ஒரு துணுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது இப்போல்லாம் ஆண்டு விழா அப்படிங்கிறதுலாம் பேரண்ட்டுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா பரதநாட்டியம்லேருந்து ஆரம்பித்து அது அப்படியே பரபரப்பாக போகிற பட்டைய கிளம்புற ட்ரெண்டிங் சாங் வரைக்கும் குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அதை பார்க்கணும். அது இல்லாமல் குழந்தைங்க அகாடமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகாடமிக்ஸ் வழியாக இன்னும் மற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அவங்க வின் பண்ண ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்க்கணும். பட் அப்படின்னு வரும்போது சிறப்பு விருந்தினர்கள் கூப்பிட்டு சிலர் கையில் இந்த மாதிரி மைக்கு கொடுத்து மணிக்கணக்காக பேச சொன்னால் மனம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மன வருத்தத்தினுடைய வார்த்தை வடிவங்கள் உங்கள் நாக்கில் நுனியில் நிற்கும். அதனுடைய வழியின் ஆழத்தை புரிஞ்சவனா அறிஞ்சவனா என்னுடைய உரையை நான் இப்போ துவங்க இருக்கேன். விளக்கு ஏற்றியாச்சு, சீஃப் கெஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேஷன்லாம் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் அதோட முழுமை வடிவத்தை அது பெறலை. அதுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது, அது உங்கள் கையில் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்னும் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு தடவை கூட கைத்தட்டலை. வாழ்த்துக்கள். அரை மனசோட தட்டும் போதே இவ்வளவு சத்தம் வந்தா இப்போ முழு மனசோட தட்டுங்க. அதே சத்தம் வந்திருந்தா சந்தேகம் வந்திருக்காது. இப்ப சத்தம் அதிகமாகும் போதே தெரிஞ்சிருச்சு முதல் தட்டினது அரை மனசோட தான் அப்படின்னு. ஃபைன். எப்படி ஒரு ஆண்டு விழாக்கு வந்துட்டோம், இவ்வளோ பெற்றோர்களை பார்க்குறோம், ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லி அது மூலமாக ஒரு 4 பேருக்கோட லைஃப்பில் இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா நிச்சயமாக அது அந்த ஆண்டு விழாவோட வெற்றியில் அதுவும் சேர்ந்துங்கிற நம்பிக்கையில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு மேடை பேச்சு ஆரம்பிக்கும் போது பொதுவாக எப்படி ஆரம்பிப்பாங்களோ நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணேன். அதை நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணலாமா? அன்பின் அரணாக இருக்கக்கூடிய அறங்காவலர் அம்மா அவர்களே, தாராள மனசுக்கு சொந்தக்காரரான தாளாளர் அவர்களே, ஆண்களிலேயே மெழுகு சிலை போல் இருக்கிற மெர்வின் பாலாஜி அவர்களே, ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கொள்கையில் உறுதியாய் நின்று அதற்கு அளப்பரிய சேவை செய்கிற ஆசிரியர் பெருமக்களே, நம்ம கைத்தட்டினாதான் இந்த விழா நல்லா போகுன்ற நம்பிக்கையில கடைசி வரைக்கும் வந்து இப்ப வரைக்கும் கைத்தட்டல தொடங்கி இருக்கிற பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெற்றோர் அவர்களே, அப்ப என்னுடைய ப்ரிப்பரேஷன் வீணா போகல. என் உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சிருச்சு. என் 1 வருஷ சம்பளம் இன்னைக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். ஃபைன். ஒரு மூட நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, அதை ஒழிக்கணும். அதுக்காக இந்த உரையை நான் என்ன பண்றேன்னா பயன்படுத்திக்கணும். அந்த மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா எல்லா பெற்றோர்களும் ஒரு பெற்றோரா என் வீட்டில் என் மனைவி உட்பட குழந்தைய வச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, என் குழந்தைய பத்தி எனக்கு தெரியாதா? இதுதான் உலகத்துல இருக்க நம்பர் 1 மூட நம்பிக்கை. உங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு என்னது தெரியாது. உங்க குழந்தை வீட்டுல ஜோதிகானா ஸ்கூல்ல சந்திரமுடி, ஸ்கூல்ல ஜோதிகானா வீட்டுல சந்திரமுடி. அதனால முழுக்க உங்க குழந்தையோட வெற்றிக்கு நீங்க உறுதுணையா இருக்கிற ஒரு பெற்றோர் அப்படின்னா உங்க குழந்தையோட நீங்க 3 விஷயம் பண்ணணும். அது என்னங்கிறத சொல்லிட்டு சுருக்கமா நான் என்ன பண்ணிடுறேன், என் உரையை நான் முடிச்சுக்கிறேன். நம்பர் 1 அது என்ன அப்படின்னா, குழந்தைங்களை பற்றி சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வப்படுவோம். ஆனால் உங்களுக்கு அவங்க சைக்காலஜி தெரியுமோ இல்லையோ, அவங்களுக்கு உங்களோட சைக்காலஜி நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஆஃபீஸுக்கு வேலைக்கு போன அப்பா வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது பையன் அப்பாவை பார்த்து அன்பா ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சு, அப்பா ஐ லவ் யூ சோ மச், ஒன்ன மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு அப்பாவை பாராட்டி தள்ளுறான். அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி என்ன நடந்துச்சு சொல்லுங்கிறாங்க. அப்பாவை புகழ்ந்து தள்ளுறான். அப்பா நீ தான் உலகத்திலே பெஸ்ட் அப்பா, எதிர்காலத்துல நடக்கிறதெல்லாம் கணிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு என்ன இருக்கு, திறமை ஆண்டவர் கொடுத்துருக்கா, இதை எனக்கு நீ என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லும் போது அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி என்ன நடந்துச்சு சொல்லும் போது, அப்பா காலையில நீ வேலைக்கு போகும்போது என்ன சொன்ன, தம்பி சேரை போட்டு பீரோ மேல இருக்கிற ரிமோட்டை எடுக்காத உடஞ்சிரும் நீ சொன்னல்லப்பா, அப்படியே நடந்துருச்சுப்பா. அப்ப நீ எவ்வளவு பெரிய டேலண்டடான ஆளுன்னு அப்பாவுக்கு என்ன பண்ணிருக்கான், ஐஸ் வச்சிருக்கான். அப்போ ஒரு அப்பா எப்படி கோவப்படுவாரு, தப்பை எப்படி மறைக்கணும், இல்லை அவருக்கு ஒரு திட்டுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு குழந்தைக்கு தெரியும். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கிட்ட ஒரு குழந்தை போய் டீச்சர் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னா டீச்சர் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, பிரேக் டைம் வரும்போது என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்.
ஆனா இப்ப இருக்கிற குழந்தை எப்ப போய் கேட்கணும்னு அவங்களுக்கு டீச்சரோட சைக்காலஜியும் நல்லா தெரியும். டீச்சர் கிட்ட போய் நேரெல்லாம் கேட்க மாட்டாங்க. போர்டில் சம்ம போட்டுட்டு இருக்கும்போது ஆன்சர் வராம டீச்சர் பரிந்து வச்சு நிற்பாங்கல்ல, அப்போ போய் கேட்பான், டீச்சர் ரெஸ்ட் ரூம் போலாமா, போ 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 அப்படிமா. அப்போ எப்ப கேட்டு பர்மிஷன் வாங்கணும், இதுக்கு யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எதை அப்பா கிட்ட சொல்லணும், எதை அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு எல்லா சைக்காலஜியுமே நல்லா தெரியும். ஸோ குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேரண்ட் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படின்னா அவங்கள மிரட்டினீங்க அப்படின்னா விஷயம் நடக்காது. வீட்டில் நீங்க எப்படி மிரட்டுவீங்க, அதிகபட்சம் இரு இரு உங்க மிஸ் கிட்ட சொல்றேன். மிஸ்ஸிங்க அதிகபட்சம் எப்படி மிரட்டுவாங்க, இரு இரு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அப்போ குழந்தையோட மனசுல என்ன தோணும், மம்மி இஸ் எ டம்மி. அப்போ உங்ககிட்டயே ஆக்ட் பண்ண தெரியும், டீச்சர் கிட்டே ஆக்ட் பண்ண தெரியும். அப்போ குழந்தையோட நீங்க என்ன பண்ணணும், முதல் விஷயம் என்னோட ரெக்வஸ்டா நான் கேட்கிறேன், இந்த 25வது ஆண்டு விழால இந்த வெள்ளி விழா மேடையில நான் கேட்கிறேன், நிச்சயமா அது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மறுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ். குழந்தைங்களோட நீங்க அதிகமா என்ன பண்ணணும், நேரம் செலவிடணும். முதல் ரெக்வஸ்ட், 3 ரெக்வஸ்ட் சொன்னேன். அதுல முதல் ரெக்வஸ்ட் என்னது, நேரம் செலவிடுறது. நேரம் செலவிடுறதுனா உட்காந்து ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது, குளிப்பாட்டுறது, அவனை ஸ்கூலுக்கு கிளப்புறது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது எல்லாம் அதில் அடங்காது. அதெல்லாம் ஒரு பெற்றோரா உங்க கடமை நீங்க கட்டாயம் என்ன பண்ணணும், செஞ்சே ஆகணும். அது இல்லாம குழந்தை போன் பார்க்கறான்னா பார்க்காதன்னு நீங்க சொல்லாதீங்க. அவன் பார்க்கும்போது கூட சேர்ந்து என்ன பார்க்கறான்னு நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நடவடிக்கையில உங்க நேரத்தை செலவழிச்சு நீங்க விரும்புற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், மாறணும். ஸோ முதல் ரெக்வஸ்ட் என்னது, குழந்தையோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யூ நீட் டு பி தி ரியல் ரோல் மாடல் ஃபார் தம். உங்க குழந்தை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட பெற்றோரா நீங்க அவங்க முன்னாடி என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஹோம்ஒர்க் ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் அவங்க முன்னாடி என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். சார் நான் ஸ்கூல் முடிச்சுட்டேன், காலேஜ் முடிச்சுட்டேன், நான் எந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுறதுன்னா கவலையே வேண்டாம். நீங்கள் இன்னைக்கு ஒரு ரெசிபி லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நோட் புக்கில் எடுத்து என்ன பண்ணுங்க, எழுதுங்க. நாளைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னா, தம்பி அப்பா இப்போ ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன்னு பையன் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். எதுவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவும் அந்த குழந்தை முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இருந்து காட்டணும். அன்பு பாராட்டு, நன்றி சொல்றது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, உதவி செய்யறது, உறவை வளர்க்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்கள்ட்ட இறக்கப்படுறது, இது எல்லா விஷயங்களும் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் குழந்தை முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டுறது மூலமா மட்டும்தான் குழந்தையோட நடவடிக்கைகளை நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். சார் இதெல்லாம் ஜென்ரல் அட்வைஸ் மாதிரி இருக்கு சார், புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, என்னால முடியாதுன்னு சொல்ற குழந்தைய என்னால முடியும்னு சொல்ற குழந்தையுடைய மனநிலையை யாரால மாற்ற முடியும்னா இங்க இருக்கிற ஆசிரியர்களால மாற்ற முடியும். என்னால முடியாதுன்னு சொல்ற குழந்தைய என்னால முடியும்னு சொல்ற குழந்தையோட மனநிலையா மாற்ற யாரால முடியும், ஆசிரியர்களால முடியும். அப்படின்னா என்னால ஏன் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு மன உறுதியுடைய உள்ள குழந்தைய யாரால மாற்ற முடியும், ஒரு பெற்றோரால மட்டும்தான் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பெற்றோர்களா நீங்க இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு நீங்க அவங்களோட நேரம் செலவழிக்கணும். என்னவா எதிர்பார்க்குறீங்களோ அதுவாவே நீங்க என்ன பண்ணணும், இருக்கணும். அம்மாவும் அப்பாவும் குழந்தை முன்னாடி சண்டை போடுறாங்க, ஆனா அப்பாவோ அம்மாவோ குழந்தை முன்னாடி மாறி என்ன பண்றது இல்லை, மன்னிப்பு கேட்டுக்கிறது இல்லை. நேற்று சண்டை போட்டாங்க, இன்னைக்கு என்னன்னா கையை பிடிச்சி கட்டப்பை எடுத்துட்டு காலேஜ் போடுறாங்க, கடைக்கு போறாங்கன்னு பையன் ஆச்சரியப்படுறான். அப்போ இடையில என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ மன்னிப்பு கேட்கறது, விட்டு கொடுக்கறது, நன்றி சொல்றது, பாராட்டுறது, உதவுறது, உபகாரம் செய்யறது, அடுத்த வாழ்க்கையை கெடுக்காம இருக்கிறதுன்னு நீங்க என்னவெல்லாம் உங்க குழந்தை இருக்கணும்னு மாரல் வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, எவ்ரிதிங் ஷுட் பி டன் பை yourself as a role model. ஸோ முதல் ரெக்வஸ்ட் என்னது, நேரம் செலவழிக்கணும். ரெண்டாவது ரெக்வஸ்ட் என்னது, நீங்க என்னவா இருக்கணும் குழந்தை ஆசைப்படுறீங்களோ அதுவாவே நீங்க அவங்க முன்னாடி என்ன பண்ணணும், இருக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம், குழந்தையுடைய இலக்கை தீர்மானிக்கிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் என்ன பண்ணணும், உதவணும். சார் அவன் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஆகவே முடியாது. இந்த விழா மேடைக்கு வந்ததுல நீங்க எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குதோ தெரியலையோ, எனக்கு ஆகச்சிறந்த சந்தோஷம். என் அடி மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. தம்பி என்னப்பா, அண்ணா யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல இப்படி ஸ்கூலுக்கு அட்வைசராக இருந்து மைக்க பிடிச்சி பேசுகிறேன், ஊரே என்னை பார்த்து கேள்வி பண்ணும்போது நமக்கு கம்பெனி கொடுக்க ஒருத்தருமே இல்லைன்னு நினச்சேன். இந்த விழாவோட பத்திரிகை எடுத்து பார்த்தேன், என் தலைவர் மெர்வின் பாலாஜி பிஇ சிவிலுங்கிறத பார்த்த உடனே என் மனசுல வந்துச்சு பாருங்க ஒரு ஆனந்தம். ஆஹா, நமக்கு கம்பெனி கொடுக்க நம்மளுடைய மேல் மெழுகுச்சிறை மெர்வின் பாலாஜி இருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷம் தான்.
ஸோ படிப்பு அப்படிங்கிறது லைஃப் என்ன பண்ணாது, தீர்மானிக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு எதை பேஸ் பண்ணி, தேவை. உங்கள் குழந்தைகளுடைய தேவை என்ன, உங்கள் குடும்பத்தோட தேவை என்ன, உங்கள் குழந்தையோட திறமையை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கான தேவை என்னங்கிறது இலக்கை நிர்ணயிக்க நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தம்பி எப்படியா ஒரு வீட்டை கட்டணும், எப்படியாச்சும் அப்பாவோட கடனை கட்டணும், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு இலக்கை சின்னதாக குழந்தைக்கு என்ன பண்ணாதீங்க, நிர்ணயிக்காது. முடிஞ்ச வரைக்கும் பெருசா, அதாவது உங்க குழந்தையோட இலக்கை சொன்னா பக்கத்து வீட்டுக்காரமா சிரிக்கணும். என் குழந்தை வாழ்க்கையில குறைஞ்சது 1 லட்சம் மரமாச்சு என்ன பண்ணணும், நடணும். இங்க 2 பேரையும் கூட்டிட்டு உலகத்தையும் என்ன பண்ணணும், சுத்தி காட்டணும். நடு கடல்ல பெரிய கப்பல்ல அவனோட கல்யாணத்தை பண்ணணும்னு பெரிய இலக்கா என்ன பண்ணுங்க, நிர்ணயிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் சின்னதையாச்சும் அவங்களால அடைய முடியும். ஸோ குறிப்பிட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்களோட தேவை என்னங்கிறத உணர வைக்க வேண்டியது ஒரு பெற்றோரோட கடமை. தேவையை உணராத வரை அந்த குழந்தை செய்கிற அத்தனையுமே என்னது, தேவையில்லாத. ஸோ 3 விஷயம் நான் கேட்டிருக்கேன். என்னென்ன, 1 அவங்களோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2வது விஷயம் என்னது, 2வது என்ன சொன்னேன், ரோல் மாடல். நீங்க என்னவா இருக்கணும்னு குழந்தை ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே அவங்க முன்னாடி நீங்க இருக்கணும். 3வது முக்கியமான விஷயம் என்னது, அவங்களோட இலக்கை தீர்மானிக்கிறதுக்கு அவங்க லைஃப்ல எது தேவை அப்படிங்கிறத அட்வைஸ் மூலமா சொல்லாம நீங்க வாழ்ந்து காட்டுறது மூலமா நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் அவர்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பார்கள், அதில் தன் தனித்திறனை வளர்ப்பார்கள், வாழ்வில் வெல்வார்கள். அதை இந்த லலிதாம்பிகா பள்ளி வரலாற்றில் சொல்வார்கள் என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.